அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் அரண் வலியுறுத்தல். குறள் எண் 31. சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. செல்வத்தையும் சிறப்பையும் தரும் அறத்தை விட மனித உயிர் செயலாற்ற மேன்மையான சக்தி தருவது வேறு ஏதும் உண்டா? இல்லை. There is nothing which can give the power for people to function more than the virtues which can be greatness and wealth. என் துழிப்பா, பெரும் பேரும் பொருளும் தரும் அறத்தினும் சிறந்த உயிர் சக்தி இல்லை வேறெதுவும். பெரும் பேரும் பொருளும் தரும் அறத்தினும் சிறந்த உயிர் சக்தி இல்லை வேறெதுவும். இதற்கு கவிப்பேரசு அவர்கள் கூறியுள்ள உரை, புகழ் குறையாத சிறப்பையும் பொருள் குறையாத செல்வத்தையும் வழங்கும் அறத்தை விடவும் உயிர்களுக்கு பெருமை சேர்க்கும் பெரிதொன்று ஏது அப்படின்னு கேட்கிறார். உயிர்கள் என்றால் மனிதர்கள். நாய் அறத்துடன் வாழுது, பெருமையான நாய், பெருமைக்குரிய சிங்கம், பெருமைக்குரிய எலி, பெருமைக்குரிய பூனை இப்படின்லாம் சொல்றதில்லை. ஆனால் பெருமைக்குரிய மனிதன் என்று சொல்லுகிறோம். அந்த பெருமைக்குரிய மனிதனை ஒரு தேவரணைய கடவுளனைய வைத்து பார்க்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட பெருமை ஒரு மனிதனுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும்? அறத்தின்படி வாழ வேண்டும். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் சொல்லுது. கூற்றுனா யமன் எடுத்துக்கலாம், அவங்களுடைய வாழ்க்கை முறைன்னு எடுத்துக்கலாம். அது அரசியல் பிழைப்போருக்கு மட்டுமல்லங்க, அனுதினமும் வாழ்வோருக்கும் அறமே கூற்றாக வேண்டும். வாழ்க்கை முறையாக வேண்டும், தவறினால் அது யமனாகவும் ஆக வேண்டும். எப்படி அறத்தின்படி வாழ்வது? நேரத்தை மிகச்சரியாக கணக்கிடுதல் அறத்தின்படி வாழ்வது. விரயம் செய்யாதிருத்தல் அறத்தின்படி வாழ்வது. இந்த செல்லிடப்பேசிக்குள்ள உள்ள பூந்துகிட்டு அதுல இருந்து வெளியில வர முடியாம ஒரு ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சு 100 ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு நேரத்தை வீணடிக்கிறாங்கல்லவா, அவங்க அறத்தின்படி வாழ்பவர்கள் அல்ல. ஏனென்றால் நேரம் என்பது, காலம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த கொடை, இயற்கை நமக்கு கொடுத்த கொடை. அதை நாம் சரியானபடி பயன்படுத்தாவிட்டால் நாம் மிகப்பெரிய அறத்தவறை செய்கிறோம். அது செய்யக்கூடாது. இரண்டாவது, எண்ணங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். தூய்மையான எண்ணங்கள் வந்தால் தான் தூய்மையான சொற்கள் வரும், தூய்மையான செயல்கள் வரும், தூய்மையான பழக்க வழக்கம் வரும். அதனால எண்ணங்கள் தூய்மையானதாக இருக்க வேண்டும், கொடைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் தனக்கு மட்டுமே வாழக்கூடாது, மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். நேர்மையாக வாழ வேண்டும். பொருள் ஈட்டுதலும் பொருள் செலவழிப்பதிலும் நேர்மை வேண்டும். இல்லறத்தில் நல்லறம் பேண வேண்டும். மக்களை நன்றாக படிக்க வைக்க வேண்டும். நேர்மையாக வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். அறத்தின்படி வாழ பிறருக்கும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படியெல்லாம் வாழ்றதாங்க அறத்தின்படி வாழ்வது. இப்படி அறத்தின்படி வாழும்போது என்ன கிடைக்கும்? சிறப்பு கிடைக்கும். சில பேர்லாம் சொல்லும் பொழுது, அவரா அப்பழுக்கற்ற மனிதருங்க, அவர் IAS அதிகாரியாக இருந்த பொழுதும் நேர்மையாக வாழ்ந்தாருங்க, ஒரு பைசா அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுதும் பணம் வாங்க மாட்டாருங்க, கையாலையும் தொட மாட்டாருங்க. அவர் எது சரியோ, எது சட்டமோ, எது முறையோ, எது நேர்மையோ, எது தர்மமோ அதுபடிதாங்க நடப்பாருங்க. அப்படிங்கிற சிறப்பை அந்த அறத்துடன் வாழும் மனிதருக்கு அது கொடுக்கும். செல்வத்தை கொடுக்குமா? கொடுக்கும். ஏனென்றால் அவன் நேர்மையான வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு நேர்மையாக பல தொழில்களை செய்வான். அதில் இவன் நேர்மையானவன் என்று தெரிந்தால் நிச்சயமாக செல்வம் கொழித்து வளரும். சில பேர் டிஸ்கவுண்ட் கொடுக்கிற பேர் வழின்னு சொல்லிட்டு விலையை கூட்டி அந்த கூட்டின விலையை குறைச்சு விற்பாங்க, அல்லது கொஞ்சமா குறைச்சு ஏற்கனவே வைத்திருந்த விலையை விட அதிகமாக கூட விற்பாங்க. அது நேர்மை அல்ல, அது அறம் அல்ல. நீ இதுதான் என்னுடைய விலை, இதுக்கு கீழ் நான் குறைக்க முடியாது என்று நீ நேர்மையாக வித்தனா அப்ப அவனுக்கு தான் அதிகமான வியாபாரம் நடக்கும், வணிகம் நடக்கும். எவன் டிஸ்கவுண்ட் கொடுக்கிற பேர் வழின்ட்டு விலையை கூட்டி குறைக்காம அல்லது கொஞ்சமா குறைச்சு கொடுக்கறான் இல்லையா, அவனுக்கு வணிகம் நடக்காது. ஏன்னா அவன் அறத்தின்படி நடக்கல, இவன் தான் அறத்தின்படி நடக்கிறான். அப்போ அறம் சிறப்பையும் கொடுக்கும், செல்வத்தையும் கொடுக்கும். அதை விட சிறந்த உயிர் சக்தி வேறு ஏது? சத்து டானி குடிக்கிறது, சத்துமாவு கஞ்சி குடிக்கிறது, பல்வேறு உரைகளை போய் கேட்கிறது, பல்வேறு நூல்களை படிக்கிறது, இது எல்லாமே உயிருக்கு ஊக்கம் தரும், ஆக்கம் தரும், உடலுக்கும் தரும். ஆனா அது எல்லாத்த விட சிறந்தது என்னன்னா, நம் வாழ்க்கை முறையே அறத்தின்பால் அமைத்துக் கொண்டோம் என்றால் அதை விட சிறந்த உயிருக்கான ஊக்க சக்தி, ஆக்கம் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுக்கு ஒரு பாடம். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மன சாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா.
நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மையின் காட்சியம்மா என்று பாடல், கண்ணதாசன் எழுதின பாடல். தியாகம் என்ற படத்தில் எம்எஸ்வி இசையில் டிஎம்எஸ் குரலில் சிவாஜி கணேசன் எடுத்திருப்பார். அதுதாங்க அறத்தின்படி வாழ்வது என்றால் மனசாட்சியின்படி வாழ்வது, தெய்வ சாட்சியின்படி வாழ்வது. அந்த தெய்வ சாட்சி தான் மனசாட்சி. ஏன்னா சில பேருக்கு தெய்வத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறது இல்ல, அவங்க கூட மனசாட்சியின்படி வாழும் பொழுது அவங்க தெய்வ சாட்சியாகத்தான் வாழ்கிறார்கள் அப்படிங்கறத அந்த பாடலும் சொல்லுது, இந்த குரலும் சொல்லுது. சிறப்பு ஈனும் செல்வம் மீனும் அறத்தின் ஊங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள் மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷிநேத்திரலை அழியக்கிடம் சேலம் கள்ளக்குறிச்சி ஈரோடு நாள். நன்றி டாக்டர் செல்வரங்கம் குரல் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.